அன்பினர்களே, ஈரானிய பேச்சுவார்த்தை குழுவை கொல்லுவதற்காக இஸ்ரேலின் போர் விமானங்கள் ஈரானுக்குள் நுழைந்த போது அமெரிக்காவின் உளவு தகவல்களால் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி இன்று வெள்ளிக்கிழமை கசிந்திருக்கின்றது. அதாவது பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு ஈரான் திரும்புகின்ற வேளையில் ஈரானுக்குள்ளேயே தாக்குதல் நடத்தி ஈரானின் பேச்சுவார்த்தை டீம் அந்த குழுவை கொல்லுவதற்கு இந்த இஸ்ரேல் கூட்டம் மிகப்பெரிய திட்டமிட்டு ஈரானுக்குள் 2 போர் விமானத்தையும் இறக்கிய போது அமெரிக்காவின் உளவு தகவல்கள் ஈரானுக்கு கொடுக்கப்பட்டு உடனடியாக திட்டமிடப்பட்ட பாதை மாற்றப்பட்டு வேறு ஒரு ஏர்போர்ட்டில் தரையிறக்கப்பட்டு 8 மணி நேரங்களாக லேண்ட் ரூட்டில் அவர்கள் பயணித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அமெரிக்க அதிபருக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம். யார்? ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அரக்சி அப்பாஸ் அவர்களும், ஈரானிய மத்திய வங்கியின் ஆளுநர் அவர் பேரும், அப்புறம் முகமது பாக்கர் கலிபா, இந்த 2 பேரும் தானே பேமஸ் பார்ட்டி. இந்த ஏற்கனவே இவர்கள் 2 பேரை இருப்பிடத்தை நோக்கி பெரிய ஒரு பங்கர் பிளாஸ்டர் போட்டு கொல்ல போற நேரத்தையில ஈரானிய பாகிஸ்தானின் விமான தளபதி ஏர் மார்ஷல் முனீர் அவர்கள் அமெரிக்க அதிபரிடம் பேசி இவரையும் கொன்று விட்டால் பேசுவதற்கு யாருமில்லை, பேச்சுவார்த்தை நடைபெறாது, மூர்க்கத்தனமான தாக்குதல் நடக்கும் என்று சொன்ன பிற்பாடுதான் அரக்சி அவர்களும் கலிபா அவர்களும் நான் ஏற்கனவே சொன்ன உயிர் பிச்சை கொடுக்கப்பட்டது இஸ்ரேலால். அதான் உண்மை. அவன் செஞ்சிருப்பான். இப்பயும் அமெரிக்கா போட்டு கொடுக்கலண்டா 2 பேரும் கொல்ல அந்த டீமே அந்த 2 விமானங்களும் எரிந்து சாம்பலா இருக்கும். உண்மையிலே அமெரிக்க அதிபருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும் ஈரான். சரி, அந்த செய்தி இப்ப யார் வெளியிட்டிருக்கிறார்கள்? நியூயார்க் டைம்ஸ் என்று வெள்ளிக்கிழமை செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஈரானிய பேச்சுவார்த்தை குழுவின் விமானத்தை தாக்குவதற்காக ஈரானுக்குள் நுழைந்ததாக இஸ்ரேலிய விமானங்கள் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று ஒரு கருத்து வந்திருக்கின்றது. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைக்கு பிறகு பேச்சுவார்த்தையாளர் விமானத்தை தாக்குவதற்காக இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானுக்கு நுழைந்ததாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. கலிபாவின் விமானம் அவசரமாக தரையிறங்கிய போது அவர்தான் ஓட்டி வந்த விமான ஓட்டியா யாரு? இந்த கலிபா. இஸ்ரேல் அரக்சியை குறிவைக்கக்கூடும் என்று வாஷிங்டன் தெஹ்ரானை ஏற்கனவே எச்சரித்திருந்தது. ஈரான் மற்றும் அமெரிக்காவிடையே அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போது ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது கலீபா அவர்களும் இஸ்ரேலால் குறிவைத்து தாக்க திட்டமிட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் அஞ்சியிருந்தனர். ஏப்ரல் மாதம் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை முடிந்து ஈரான் திரும்பும் வழியில் ஈரானிய தலைவர்களின் விமானத்தை தாக்க இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரானிய வான்வெளிக்குள் நுழைந்ததாக ஈரானிய பாதுகாப்பு தரப்பினர் எச்சரித்தனர். இது அப்படி இருக்குது. இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து கலிபா பயணம் செய்த விமானம் அவசரமாக மஷாட் நகரில் தரையிறக்கப்பட்டது. அங்கிருந்து அவர்கள் ரோட் சாலை மார்க்கமாக தலைநகர் தெஹ்ரானுக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டனர் இராணுவ பாதுகாப்புடன். ஈரானிய தலைவர்களை இஸ்ரேல் கொல்வது தற்போது நடந்து வரும் அமைதி பேச்சுவார்த்தைகளை சீர்குலைத்து மீண்டும் போரை தூண்டிவிடும் என்று அமெரிக்கா கவலைப்பட்டது. எனவே இஸ்ரேல் இவர்களை குறிவைப்பதை தவிர்க்குமாறு அமெரிக்கா ஈரானுக்கு தகவல் கொடுத்து ஒரு அலர்ட் கொடுத்ததாகவே அந்த செய்தி தெரிவிக்கின்றது. சர்வதேச ஊடகங்கள் நியூயார்க் டைம்ஸ், தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் போன்றவை நம்பகமான செய்தி அறிக்கையாக அந்த செய்திகள் வெளியிட்டது. அந்த செய்தியின் அடிப்படையிலே இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. இருப்பினும் போர் மற்றும் பதற்றமான சூழல் நிலவும் பகுதிகளில் வெளியாகும் இது போன்ற உளவுத்துறை தொடர்பான தகவல்களை சம்பந்தப்பட்ட தரப்புகள் இஸ்ரேல் ஈரான் முழுமையாக உறுதிப்படுத்துவதும் மிகப்பெரிய செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் ஏப்ரல் 12, 2026 அன்று நடைபெற்றது என்றும் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தைகளை முடித்துக் கொண்டு ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலிபா மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஆகியோர் அடங்கிய டீம் ஈரான் திரும்பிக் கொண்டிருந்தது. அமெரிக்காவின் உளவு தகவலாக அமெரிக்க அதிகாரிகளின் உளவு தகவலின்படி ஈரானிய தலைவர்களின் விமானத்தை தாக்குவதற்காக 2 இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈராக் எல்லை வழியாக ஈரானிய வான்வெளிக்குள் நுழைந்ததாக தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அமெரிக்கா உடனடியாக ஈரான் தரப்புக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது.
எச்சரிக்கை பெற்ற ஈரானிய பாதுகாப்பு படையினர் உடனடியாக விமானத்தில் இருந்தவர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனால் திட்டமிட்ட பாதை ரூட் மாற்றப்பட்டு விமானம் மஷட் நகரில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அங்கிருந்து லேன் ரூட்டில் தரை வழியாக சுமார் 8 மணி நேரம் அவர்கள் சாலை ரூட்லே பயணம் செய்து தெஹ்ரானை சென்றடைந்தனர். இஸ்லாமாபாத் பயணத்தின் போதே இஸ்ரேலின் தாக்குதல் அபாயம் இருப்பதாக ஈரான் அஞ்சியது. எனவே அவர்களது விமானத்திற்கு பாதுகாப்பு அளிக்க பாகிஸ்தான் போர் விமானங்கள் ஸ்கவுட்ஸ் பயன்படுத்தப்பட்டன. மிகப்பெரிய ஒரு விடயமா? அமெரிக்காவின் கவலை ஈரானிய தலைவர்களை கொல்வது அல்லது தாக்குவது அப்போது மிகவும் மென்மையாக நடந்து கொண்டிருந்த அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகளை முற்றிலும் முறித்துவிடும் என்பதையும் பிராந்தியத்தில் போரை மீண்டும் தீவிரப்படுத்தும் என்பதையும் அமெரிக்கா உணர்ந்திருந்தது. இதனால் இஸ்ரேல் இத்தகைய நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அமெரிக்கா கடுமையாக வலியுறுத்தியது. இந்த அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் அராக்சி மற்றும் கலிபாப் ஆகியோர் அதற்கு பிறகு மே மற்றும் ஜூன் மாதங்களில் கத்தார் மற்றும் சுவிட்சர்லாந்து சென்று அமெரிக்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளில் போர் மற்றும் அமைதி குறித்த பார்வைகளில் இருந்த முரண்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அமெரிக்கா ராஜதந்திர ரீதியாக போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்பியது. ஆனால் இஸ்ரேல் ஈரானின் அரசாங்கத்தை ரெஜிம் சேஞ்ச் மாற்றுவது மற்றும் அதன் இராணுவ வலிமையை முடக்குவது போன்ற தனது இராணுவ இலக்குகளில் உறுதியாக இருந்தது. இந்த பேச்சுவார்த்தைகளை இது விரும்பவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்த 2 மூத்த ஈரானிய அதிகாரிகளை கொல்ல இஸ்ரேல் சதித்திட்டம் தீட்டுவதாக அமெரிக்க அதிகாரிகள் அஞ்சியதாக கூறும் நியூயார்க் டைம்ஸ் அறிக்கையின்படி தெஹ்ரானின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர்கள் அமெரிக்காவுடன் ராஜதந்திர முயற்சியில் ஈடுபட்டிருந்த போது இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரானிய வான்வெளிக்குள் நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏப்ரல் மாதம் பாகிஸ்தானில் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே நடந்த அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஈரான் திரும்பும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி மற்றும் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலிபாப் ஆகியோரை இஸ்ரேல் குறிவைக்கக்கூடும் என்று ஏற்கனவே அமெரிக்க அதிகாரிகள் பெரிய கவலை அடைந்ததாகவும் அந்த செய்தி வெளியிட்டிருக்கின்றது. நியூயார்க் டைம்ஸ் செய்தியின்படி இஸ்ரேலிய படுகொலை முயற்சி பேச்சுவார்த்தைகளை தடம் புரளச் செய்துவிடும் என்று வாஷிங்டன் கவலை கொண்டிருந்ததுடன் இந்த அச்சுறுத்தல் குறித்து ஈரானை எச்சரிக்குமாறு பிராந்திய நாடுகளை கேட்டுக்கொண்டது. ஈரானிய தலைவர்களை கொல்லும் எந்த ஒரு முயற்சியும் பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வந்து சண்டையை மீண்டும் தூண்டிவிடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் அந்த பத்திரிகையிடம் தெரிவித்திருக்கின்றனர். அதான் உண்மையும். நீங்க மேலே மேலே கொல்ல சண்டை தான் வரும். வாஷிங்டன் போர் நிறுத்தம் மற்றும் ஒரு ராஜதந்திர கட்டமைப்பை உறுதி செய்ய அதிக கவனம் செலுத்தி வந்த வேளையில் தனது பரந்த போர் நோக்கங்களை அடைய தவறும் பேச்சுவார்த்தைகள் குறித்து இஸ்ரேல் சந்தேகத்துடனேயே இருந்து வந்தது. ஏப்ரல் மாதம் தீவிரமாக தொடங்கிய பேச்சுவார்த்தைகளின் போது கவலைகள் உச்சத்தை அடைந்ததாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அப்போது போர் நிறுத்தத்தை உறுதி செய்ததையும் நீண்ட கால ஒப்பந்தத்திற்கான அடித்தளத்தை அமைப்பதையும் நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளில் அரக்சியும் கலிபாவும் முக்கிய பிரதிநிதிகளாக உருவெடுத்தனர். கலிபாப் இஸ்ரேலின் இலக்கு பட்டியலில் இருப்பதை ட்ரம்ப் நிர்வாகம் அறிந்து கொண்டதாகவும் அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று இஸ்ரேலை கேட்டுக்கொண்டதாகவும் ஒரு அமெரிக்க அதிகாரியும் ஒரு மத்திய கிழக்கு அதிகாரியும் அந்த பத்திரிகையிடம் தெரிவித்திருக்கிறார். ஈரானிய பேச்சுவார்த்தை குழுவின் உறுப்பினர்களை இஸ்ரேல் குறிவைக்காது என்று பாகிஸ்தான் மற்றும் கத்தார் இடைத்தரகர்கள் மூலம் வாஷிங்டனிடமிருந்து தெஹ்ரான் உறுதிமொழிகளை கோரியதாகவும் அந்த பத்திரிகை மேற்கோள் காட்டிய ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸை கலிபாப் சந்திக்கவிருந்த போது ஏப்ரல் மாதம் இஸ்லாமாபாத் பயணத்தின் போது இந்த கவலைகள் மேலும் ஆழமடைந்தன. இஸ்ரேல் மூத்த ஈரானிய அதிகாரிகளை கொல்ல முயற்சி செய்யலாம் என்ற அச்சத்தின் காரணமாக ஈரானிய குழுவின் விமானங்களுக்கு இஸ்லாமாபாத்திற்கு செல்லும் போதும் திரும்பும் போதும் பாகிஸ்தானிய போர் விமானங்கள் பாதுகாப்பு அளித்ததாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. திரும்பும் பயணத்தின் போது இஸ்ரேல் தாக்குதலுக்கு தயாராகி வருவதாகவும் ஈராக்கிற்கு அருகிலுள்ள மேற்கு எல்லையிலிருந்து 2 இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரானிய வான்வெளிக்குள் நுழைந்ததாகவும் உளவுத்துறை தகவல்கள் தெரிவித்தன. கலிபாப் பயணித்த விமானத்திடம் ஈரானிய பாதுகாப்பு சேவைகள் தெரிவித்ததாக ஈரானிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. தூதுக்குழுவுடன் சென்ற கலிபாபின் மூத்த ஆலோசகரான மஹதி முகமதி சமூக ஊடகங்களில் இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்.
அமெரிக்க கடற்படையின் அழுத்தம் வளைகுடா வர்த்தகத்தை சீர்குலைப்பதால் ஈரான் பாகிஸ்தானுக்கு இடையிலான தரைவழி பாதையை நாடுகிறது என்றும் சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து அந்த விமானம் மஸ்ஹத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் தரைவழியாக தெஹ்ரானை அடைந்தனர். அவர்கள் 8 மணி நேரம் பயணித்து மிகப்பெரிய ஒரு நீண்ட பயணமாக 8 மணி நேரமாக அவர்கள் தெஹ்ரானை அடைந்திருக்கின்றார்கள். இன்று திரு கலிபாப், திரு அரக்சி மற்றும் பேச்சுவார்த்தை குழுவினர் பிற உறுப்பினர்கள் கடுமையான பாதுகாப்பு அபாயங்களை அறிந்தும் தங்கள் உயிரை பணயம் வைத்துள்ளனர் என்றும் இது உண்மையான தியாகம் என்றும் அழைக்கப்படுகிறது. அரசியல் சூழ்ச்சி அல்ல என்று ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபாப் தெரிவித்தாலும் ஏப்ரல் மாதம் இந்த செய்தி மிகப்பெரிய உச்சத்தை அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அமெரிக்க பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்ததன் விளைவாக ஜூன் மாதம் ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தம் ஏற்பட்ட போதிலும் ஈரானில் ஆட்சி மாற்றம், தெஹ்ரானின் பிராந்திய கூட்டாளிகளை அகற்றுதல் மற்றும் அதன் ஏவுகணை திறன்களை கணிசமாக குறைத்தல் போன்ற நோக்கங்களை அந்த ஒப்பந்தம் அடையாததால் உருவாகி வரும் அந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேலிய அதிகாரிகள் போதுமானதாக கருதவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. வாஷிங்டனில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அந்த செய்தித்தாளுக்கு கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். ஈரானுக்கு விடுக்கப்பட்டதாக கூறப்படும் எச்சரிக்கைகள் குறித்து கேட்டபோது ஒரு அமெரிக்க அதிகாரி நியூயார்க் டைம்ஸிடம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தை அதன் போக்கில் நடைபெற வேண்டும் என்று விரும்புவதாகவும் அமெரிக்க மற்றும் ஈரானிய தூதுக்குழுவுக்கு இடையான பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்ட போதிலும் அராக்சியும் கலிபாவும் பேச்சுவார்த்தைகளுக்காக தொடர்ந்து பயணம் செய்தனர் என்றும் இதில் கத்தாரில் நடந்த சந்திப்புகளும் அதைத் தொடர்ந்து ஜூன் மாதம் சுவிட்சர்லாந்தில் வேன்ஸ் மற்றும் அமெரிக்க தூதுக்குழுவின் பிற உறுப்பினர்களுடன் நடந்த சுற்று பேச்சுவார்த்தைகளும் அடங்கும் என்றும் அவர்கள் உயிருக்கு அஞ்சவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆக இஸ்ரேலின் குறிக்குள் 2ஆம் தடவையாக இந்த 2 விஐபிக்களும் தப்பி இருக்கின்றார்கள் என்றால் மிகையாகது. 3ஆம் தரம் பார்க்கலாம், என்னமோ நடக்கலாம். 3ஆம் தரமும் குறிவைக்கப்படலாம், அவர்கள் கொல்லப்படலாம். அவர்கள் எப்போதும் அந்த இறப்பை எதிர்பார்த்த வண்ணமே இந்த பேச்சுவார்த்தைகள் கலைந்து கொள்வதாக ஏற்கனவே ஈரான் செய்தி வெளியிட்டது. அவர்கள் உயிருக்கு அஞ்சவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. 3ஆம் தரம் நிச்சயமாக இவர்கள் கொல்லப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த டார்கெட் இந்த கலிபாவும் அரக்ஷி அவர்களும் கொல்லப்படுவதற்கான மிக 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 அதிகமான வாய்ப்பு இருக்கு. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.